ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நம்ம எண்டு வீடியோக்கு வந்துட்டோம். மொதல் 2 வீடியோ பார்க்காதவங்க அந்த 2 வீடியோ பார்த்துட்டு வாங்க, அது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எண்டு வீடியோ. இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கட்டாரா. நான் கத்தாரில் இருக்கிற கட்டாராவுக்கு வந்திருந்தேன். ஒரு யோசனை இல்லாமல் வந்தது, ஆனால் செம்மையாக அமைஞ்சிருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடமும் எல்லா இதுவும் நான் இன்னும் பெருசாக பேசணும்னு விரும்பலை. நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கோங்க என்ன ஏதுன்ட்டு, அப்போனா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே, இந்த வீடியோ எண்டோட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்புறம் பேசலாம். பாய். மலேசியாவோட கலாச்சாரமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மலேசியா அப்படின்னு கத்துனாரு, அதனால சொல்றேன். ஏன்னா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன், பாருங்க எப்படி இருக்குமே. இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு விட்டுங்க, செம்மையாக இருக்கும். இடையில வாய்ஸ் நான் கட் பண்ணுவேன், ஏன்னா இது வந்து ஃபுல்லாக கேட்காது. அவங்க அந்த மியூசிக் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் கேட்காது. ஓகே, இதில் அடுத்து கலாச்சாரமான ஒரு டான்ஸ் போல இருக்குது. நான் பேசுகிற உங்களுக்கு கேட்காது. உண்மையிலேயே நான் பேசுகிற உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதுதான் இடையில கேட்காது நான் பேசுகிறது. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இப்போ நின்று எடுக்கிறது ஸ்பீக்கர் பக்கத்தில் நின்று எடுக்கிறேன். உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல, நான் ஸ்பீக்கர் என் பக்கத்தில் இருக்குது. காது கிளியும் ஹெட்செட் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, சரி இருந்தாலும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது அடுத்து வர்ற வீடியோ பூரா இப்படி தான் இருக்கும், ஏன்னா பக்கத்தில் நின்று தான் எடுக்க போகிறேன். ரொம்ப தூரத்தில் இருந்தனால ஒன்றுமே தெரியல. பக்கத்தில் வந்துட்டேன். பையன் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். நான் பேசுகிற உங்களுக்கு கேட்காது, அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா அற்புதமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தவங்களும். ஃபுல்லாக எந்த வரைக்கும் பாருங்கள் வீடியோவை, எல்லாருக்கும் ஜாலியாக இருக்கும். அது அந்த நாட்டோட கலாச்சாரமான டான்ஸ் போல ஒன்று ஒன்றா வரும்னு நினைக்கிறேன். வீடியோ எத்தனாவது டான்ஸ் தெரியல, ஒரு 4வது டான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. பேச முடியாது, பேசின சவுண்ட் கேட்காது, ஏன்னா என் பக்கத்தில் ஸ்பீக்கர் இருக்கு. சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க, நம்ம சூப்பராக தம்பி. நம்ம பேசுகிறவன் எனக்கு புரியாது, அதனால நம்ம பேசுவோம்.
நம்மளோட இது ஒரு கலாச்சாரமான ஒரு டான்ஸ் போல இருக்கு பாருங்க. என்னடா அந்த இடத்துல மியூசிக்கு மாறி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, அது அப்படியே போடாமல் எனக்கு காப்பிரைட் வந்துருச்சு. அதனால தான் அந்த மியூசிக்கை மாற்றிட்டு ஒரு நார்மலான மியூசிக்கை போட்டிருக்கேன். அதில் உள்ள பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஏன்னா அப்படியே போட முடியல என்னால், அதனால தான் அதை வந்து மாற்றிட்டேன் நான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்கள் இது நல்லாயிருக்கும். அந்த மியூசிக்கு அதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் நல்லா கொஞ்சம் தான், ஒரு 3 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நார்மலாக வந்துடும். ஓகே, கண்டினியூவாக பாருங்கள். பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த பொண்ணை பார்த்தோன்னே அவங்க அந்த மியூசிக்கு பூரா கட் பண்ணிட்டாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும்.
நல்லா இருந்துச்சு. வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க.